வணக்கம். இது வாசன் மேத்தமெட்டிக்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் ஜேஇ மெயின் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். லெட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் 1 to 10 கொடுத்துருக்காங்க. அண்ட் பி ஈக்குவல் டு எம் பை என் சச் தட் எம் கமா என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ கமா எம் லெஸ் தென் என் அண்ட் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எம் கமா என் இஸ் ஈக்குவல் டு 1. தென் n of a is equal to ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. ஏங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, பிங்கிற செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏங்கிற செட்டில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் வந்து 10 நம்பர்ஸ் இருக்கு. பிங்கிற செட்டில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிங்கிற செட்டை எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏங்கிற செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏங்கிற செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் என்ன 1 to 10. இந்த 1 to 10 வச்சு தான் பிங்கிற செட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா எம் பை என்ன இருக்கும். நியூமரேட்டர் வேல்யூ லெஸ் தென் டினாமினேட்டர் வேல்யூவா இருக்கும். அடுத்தது ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எம்முக்கும் என்னுக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வந்து 1 இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஒரு செட்டு ஃபார்ம் பண்ண முடியும். அந்த செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. சொல்யூஷன்: we are given two sets. A equal to set of all elements 1 to 10. A set B equal to m by n such that m comma n belongs to capital A, m less than n, greatest common divisor of m comma n equal to 1. We need to find the cardinality of the set B. B ஓட number of elements தான் நம்ம find out பண்ணணும். n can taken values from 2 to 10. For each denominator n, choose numerator m such that m is less than n. Greatest common divisor of m comma n is equal to 1. Count how many such a numerator exists for n. First நம்ம n equal to 2 எடுத்துக்குவோம், m equal to 1 எடுத்துக்கலாம். நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து m is less than n இருக்கணும். இந்த கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். அப்ப என்னோட வேல்யூ 1 less than 2. ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரா 1, 2 is 1. ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ நம்மளால என்ன எழுத முடியும்? 1/2 அப்படின்னு எழுத முடியும். ஸோ 1 ஃப்ராக்ஷன். செகண்ட் ஒன் n equal to 3 எடுத்துக்கலாம். ஸோ n equal to 3னாக்கா கண்டிஷன் என்ன? m is less than n ஃபர்ஸ்ட் கண்டிஷன், 1 is less than 3 and 2 is also less than 3. ஸோ greatest common divisor of 1, 3 is 1. Greatest common divisor of 2, 3 is 1. ரெண்டு கண்டிஷனை செக் பண்ணியாச்சு. நம்மளால எப்படி எழுத முடியும்? 1/3, 2/3 எழுத முடியும். நெக்ஸ்ட் n equal to 4 எடுத்துக்குவோம். ஸோ n equal to 4 எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? m is less than n. 1 less than 4, 2 less than 4, 3 less than 4. இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் பார்க்கணும். 1, 4 is equal to 1. Greatest common divisor of 2, 4 is not equal to 1. Greatest common divisor of 3, 4 is equal to 1. அப்போ நம்மளால 1/4 எழுதிக்க முடியும், 3/4 எழுதிக்க முடியும், 2/4 வராது. ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷன் அப்பியர் ஆகுது. we take n equal to 5. n equal to 5 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணுவோம். m is less than n. என்னென்ன எலிமெண்ட் இருக்கும்? என்னோட வேல்யூ 1 less than 5, 2 less than 5, 3 less than 5, 4 less than 5. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை செக் பண்ணலாம். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் 1, 5 is 1. Greatest common divisor of 2, 5 is 1. Greatest common divisor of 3, 5 is 1. Greatest common divisor of 4, 5 is 1. அப்போ இங்கே 1/5, 2/5, 3/5, 4/5 4 ஃப்ராக்ஷன் அப்பியர் ஆகுது. நெக்ஸ்ட் n equal to 6 எடுத்துக்கலாம். கண்டிஷன் செக் பண்ணுவோம்.
1 less than 6, 2 less than 6, 3 less than 6, 4 less than 6, 5 less than 6. Next condition, greatest common divisor பார்க்கலாம். Greatest common divisor of 1,6 is 1. Greatest common divisor of 2,6 not equal to 1. Greatest common divisor of 3,6 is 3,6 not equal to 1. Greatest common divisor of 4,6 not equal to 1. Greatest common divisor of 5,6 equal to 1. அப்ப இங்க ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்றது 1,6 5,6 மட்டும்தான். So we write 1/6 and 5/6. Two fraction appear on. Similarly, we can able to write. நம்மளால எழுத முடியும் n equal to 7, n equal to 8, n equal to 9 and n equal to 10. 10 எலிமெண்ட் இருந்துச்சு இல்லையா, இந்த 10 எலிமெண்ட்டுக்கும் பீங்கிற செட் ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, கார்டினாலிட்டி ஆஃப் பி என்னன்னு கேட்டிருந்தாங்க. தட் இஸ் n ஆஃப் பி கேட்டிருந்தாங்க. எத்தனை ஃப்ராக்ஷன் நமக்கு கிடைச்சிச்சோ அந்த ஃப்ராக்ஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். ஸோ n of b equal to 31. All these fractions are in lowest terms, hence distinct. The cardinality of the set B is 31. Class notes available at the following link. Don't forget to revise the activity sheet. Thank you for watching.